கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். 5 மாதங்கள் முடித்து ஒரு 6வது மாதத்திற்குள் ஆண்டவர் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தந்து அந்த வார்த்தையின்படியே நம்மை நடத்துகின்றார். ஆண்டவருடைய வசனம் வல்லமை உள்ளது. அதை விசுவாசிக்கிற தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தை மகிமையாய் கிரியை செய்கிறது. உங்கள் வாழ்விலும் ஒவ்வொரு மாதம் நாம் தியானிக்கிற இந்த வார்த்தைகள் கிரியை செய்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்கள் சாட்சிகளை கேட்டு நான் ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்காக விசேஷமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல நாட்கள் எதிர்பார்ப்பு, பல நாட்கள் ஏக்கங்கள், பல நாட்கள் காத்திருப்பு, இப்படிப்பட்ட காத்திருப்புகளுக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு முடிவை கொடுப்பார் என்பது உண்மை. அந்த முடிவை தருவார் என்பதற்கு ஆதாரமாக இந்த மாதத்திற்கும் தேவன் தருகிற வார்த்தையை சங்கீதம் 102 வாசிக்க விரும்புகிறேன். 102 சங்கீதம் 13வது வசனம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு தயை செய்யும் காலமும் உனக்காக நான் குறித்த நேரமும் வந்தது. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் காலங்களின் வழியே கிரியை செய்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையிலும் பலவிதமான காலங்களின் வழியாய் கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு வந்தார். கண்ணீரின் காலங்கள் இருந்தது, வியாதியின் காலங்கள், வேதனையின் காலங்கள், துன்பத்தின் காலங்கள், மனக்கிலேசத்தின் காலங்கள், உடைந்து போன காலங்கள், நொறுக்கப்பட்ட காலங்கள், இவைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கடந்த நாட்கள் இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தயை செய்யும் காலமும் உனக்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த வசனத்தில் இருக்கிற அந்த தயை செய்யும் காலம், குறித்த நேரம் வந்தது என்ற வார்த்தை என்னுடைய விசுவாசத்தை அதிகமாய் வர்த்திக்க பண்ணியது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில பெரிய காரியங்களை செய்ய காலம் வந்துவிட்டது, நேரம் வந்துவிட்டது. உங்களுக்கு தயவையும் கிருபையும் கட்டளையிட கர்த்தர் ஒரு காலத்தை குறித்தேன் என்று சொன்னாரே, அந்த காலம் இந்த காலம். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த 102 சங்கீதத்தின் பின்னணி, துயரப்படுகிறவன் தன் துன்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி செய்கிற ஜெபம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இது சங்கீதக்காரனுடைய துயரம் மட்டுமல்ல, முழு தேசமும் கடந்து சென்ற ஒரு துயரமான சூழ்நிலையில் அவர் செய்த ஜெபமாய் கருதப்படுகிறது. இந்த வசனத்தில் 3 விதமான காலங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று குறித்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வசனம் துவங்கும் பொழுது இப்படி துவங்குகிறது, தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர் என்று துவங்குகிறது. சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஆண்டவரே, நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அந்த சீயோன் என்ற இடத்தில் நீங்கள் உங்கள் பெயரை போட்டு வாசிக்கலாம். தேவரீர் எழுந்தருளி எனக்கு இறங்குவீர். அப்படி என்றால் ஆண்டவர் உங்களுக்கு இறங்குகிற ஒரு காலத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் சொன்னேன் 3 விதமான காலம். ஒன்று, தேவன் உங்களுக்கு இறங்குகிற ஒரு காலம். 2வது, கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிற காலம். 3வது, உங்களுக்கு என்று தேவன் குறித்திருக்கிற ஒரு நேரம். காலம் என்ற ஒரு விரிவான ஒரு எல்லையில் இருந்து நேரம் என்ற ஒரு குறுகிய எல்லைக்குள் நீங்கள் வரும் பொழுது ஆண்டவன் நிச்சயம் கிரியை செய்வார் என்று தேவனை நீங்கள் நம்ப முடியும். ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த 3 வித காலங்களின் வழியாய் அவன் எப்படி கடந்து வந்தான் என்றும், கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்தார் என்றும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நீங்களும் அதே போல 3 விதமான காலங்களின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தயை செய்கிற காலம். யோசேப்பு என்ற ஒரு வாலிபன், அவன் இள வயதில் ஆண்டவரால் நேசிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றவன். ஆனால் அவன் கடந்து சென்ற பாதைகளை பார்க்கும் பொழுது கடினமான காலங்களின் வழியாய் அவன் கடந்து சென்றான் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் தேவன் தன்னை மறந்து விட்டாரோ, தேவன் தன்னை புறக்கணித்து விட்டாரோ என்று நினைத்த நேரங்கள் எல்லாம் இருந்தது. இங்கே சங்கீதக்காரன் தேவனே சீயோனுக்கு இறங்கும் என்று ஜெபித்தது போல கட்டாயம் யோசேப்பும் ஜெபித்திருக்க கூடும். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சில குறிப்பிட்ட காரியங்களில் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் என்றும் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் ஒரு காலகட்டம் ஜெபித்து விட்டீர்கள். எவ்வளவு ஜெபித்தாலும்
பதிலில்லாத நிலைமையில் நீங்கள் ஒருவேளை கடந்து சென்றிருக்கலாம். ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை நினைக்கவில்லையோ, எல்லாருடைய வாழ்விலும் உயர்வு வருகிறதே, என்னை தேவன் மறந்து விட்டாரோ என்று மறக்கப்பட்ட காலம் போல நீங்கள் ஒரு பாதையின் வழியாய் கடந்து வந்தீர்கள். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 40:21. பானபாத்திரக்காரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். வசனம் 22. யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. வசனம் 23. ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பின் வாழ்க்கையிலே எல்லாராலும் அவன் மறக்கப்பட்டதை போன்ற ஒரு காலம் இருந்தது. பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்திற்கு நல்ல அர்த்தத்தை யோசேப்பு சொல்லிவிட்டு என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னான். ஆனால் பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து விட்டான். தன்னை எல்லாரும் மறந்து விட்டார்கள். பெற்றோர் மறந்து விட்டார்கள், உடன் பிறந்தார் மறந்து விட்டார்கள், தான் எந்த வீட்டில் வேலை செய்தனோ அந்த எஜமான் மறந்து விட்டான். தன்னை சுற்றி இருந்தவர்கள் எல்லாரும் தன்னை மறந்து விட்டது போல யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். எவ்வளவு காலம்? 2 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட சில நன்மைகள் நடவாதபடி பல நாட்கள் அல்ல, பல மாதங்கள் அல்ல, சில வருஷங்கள் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மறக்கப்பட்ட ஒரு காலத்தில் நடந்து வந்தீர்கள். ஆனால் தேவரீர் சியோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தீர்கள். உங்கள் ஜெபங்கள் மறக்கப்படவில்லை. தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். அந்த ஜெபத்திற்கு பதிலாக மறக்கப்பட்டதை போன்ற காலத்திற்கு தேவன் இந்த மாதம் ஒரு முடிவை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் இடைபட போகிறார். என்னை மறந்து விட்டீர் என்று நீ புலம்பின புலம்பலுக்கு மகனே, மகளே, ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு உனக்கு புதிய காலங்களை உன் வாழ்க்கையில் துவக்க விரும்புகிறார். மறக்கப்பட்ட காலத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்தார்கள் தெரியுமா? காத்திருந்தார்கள், 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 ஜெபித்தார்கள், காத்திருந்தார்கள், ஜெபித்தார்கள். நீங்கள் கூட காத்திருந்து காத்திருந்து பல நாட்கள் ஜெபித்தீர்கள், பல மாதங்கள் ஜெபித்தீர்கள், சில ஆண்டுகள் ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தயை செய்யும் காலம் வந்தது. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தயை செய்கிற காலம். யோசேப்பின் வாழ்க்கையில் மறக்கப்பட்டதை போன்ற காலத்தை முடிவடைய செய்த தேவன் ஒரு தயை செய்யும் காலத்தை துவங்குகிறார். அந்த தயை செய்யும் காலத்தில் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கின்றார். யோசேப்பின் வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய துவங்கினார் என்று ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். 41ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் கடந்த பின்பு தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். தயை செய்யும் காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கிரியை செய்வார். இது தயை செய்யும் காலம். எங்கெல்லாம் கிரியை செய்ய வேண்டுமோ தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். யார் உள்ளத்தில் பேச வேண்டுமோ ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். எந்த அதிகாரியின் இருதயத்தை மாற்ற வேண்டுமோ ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு யோசேப்பு அரண்மனையில் இருக்கிற பார்வோனிடத்தில் போய் பேசவே முடியாது. ஆனால் எந்த தேவனுக்காக இந்த யோசேப்பு காத்திருந்தாரோ அந்த யோசேப்பின் தேவன் தயை செய்கிற காலத்தில் அரண்மனையில் இருக்கிற பார்வோனுடைய சொப்பனத்தில் இடைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தயை செய்யும் காலத்தில் தேவன் உங்களுக்காக சிலரோடு பேச போகிறார். அதிகாரிகளோடு கூட பேசுவார், மேல் மக்களோடு கூட பேசுவார், உயர் மக்களோடு கூட பேசுவார். யாரிடத்திலிருந்து உங்களுக்கு தயை வர வேண்டுமோ அவர்களோடு பேசுவார். ஏனெனில் தேவன் உங்களுக்கு தயை செய்கிற காலம் இது. பார்வோன் ஒரு விசை சொப்பனம் கண்டால் அமைதியா இருந்திருப்பார். 5ஆம் வசனம் சொல்கிறது, பார்வோன் 2ஆம் விசை ஒரு சொப்பனத்தை கண்டார் என்று. வசனம் 5. மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டார். 2 சொப்பனங்களும் ஒரே போல இருக்கிறது. விழித்தெழுந்த பார்வோன் கலங்குகிறான், திகைக்கிறான். இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன என்று அறிந்து கொள்ள ஆசையா இருக்கிறான். தன்னிடத்தில் இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் அழைத்து இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுங்கள் என்று கேட்கிறான். தேவன் கிரியை செய்கிற காலத்தில் இந்த எல்லா மந்திரவாதிகளுடைய சிந்தைகளும் தேவனால் தடுக்கப்பட்டு ஒருவனுக்கு கூட அந்த சொப்பனத்தின் அர்த்தம் இன்னதென்று புரியாத ஒரு நிலைமையை தேவன் உண்டு பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் கிரியை செய்யும் காலத்தில் அரசன் உள்ளத்தில் மாத்திரம் ஆண்டவர் பேச மாட்டார்.
உங்கள் திட்டங்களை தடுக்க நினைக்கிற எல்லா எதிர் வல்லமைகள், மந்திரவாதிகள், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லாருடைய வல்லமைகளையும் தடுக்கிற ஒரு தேவன் இந்த தயை செய்கிற காலத்தில் உங்களுக்காய் கிரியை செய்வார். ஆதியாகமம் 41:8. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கிக் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைத்தனுப்பி அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிற்று. தேவன் கிரியை செய்கிறார் பாருங்கள். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்ல கூடாமற் போயிட்டான். முதல் விசை சொப்பனம் கொடுக்கிறார், இரண்டாம் விசை சொப்பனம் கொடுக்கிறார். பார்வோனுடைய இருதயத்தை கலங்க பண்ணுகிறார், மந்திரவாதிகளுடைய சிந்தையை கட்டி போடுகிறார். இந்த சூழ்நிலையில் பான பாத்திரக்காரன் சிந்தையில் தேவன் கிரியை செய்கிறார். அவன் சொல்லுகிறான், நான் செய்த தவறு இப்பொழுதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது என்று சொல்லி யோசேப்பை குறித்து அரசனுக்கு பேசுகிறான். நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அங்கே ஒரு எபிரேய வாலிபன் இருந்தான். அவன் எங்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே எங்களுக்கு சம்பவித்தது. நான் செய்த குற்றம் இன்றைக்குத்தான் எனக்கு நினைவு வந்தது என்று சொல்லுகிறான். இதை நினைவுபடுத்தியவர் யார்? இதை ஞாபகப்படுத்தினவர் யார்? தேவன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்காக தேவன் தயை செய்கிற இந்த காலத்தில், தேவன் கிரியை செய்கிற இந்த காலத்தில் யார் யார் உள்ளத்தை ஏவ வேண்டுமோ, தூண்ட வேண்டுமோ, தேவன் உங்களுக்காய் தூண்டுவார். விசேஷமா என் அன்பு வாலிப பிள்ளைகளை, என் அன்பு வாலிப மகனே, வாலிப மகளை, உனக்காக எங்கு வேண்டுமானாலும் தேவன் கிரியை செய்வார். நீ தேவனை நம்பும் பொழுது. யோசேப்புக்கு அழைப்பு வருகிறது. அழகா இருக்கிறது அந்த வசனம், வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 13. அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. வசனம் 14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். என்ன அருமையான ஒரு செயல் பாருங்கள். யோசேப்பு அவனாக நினைத்திருந்தால் பார்வோனுடைய அரண்மனைக்கு போயிருக்க முடியாது. பார்வோன் அவனை அழைப்பித்தான். ஒரு சிலருக்கு தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்தில் உங்களுக்கு அரண்மனை போன்ற இடங்களிலிருந்து, அரசாங்கத்திடமிருந்து சில அழைப்புகள் வரும். நெடுநாளாய் காத்திருந்தீர்களே உயர்வு வேண்டும் என்று, நெடுநாளாய் காத்திருந்தீர்களே கர்த்தர் உங்களை மேலே வைக்க வேண்டும் என்று, அந்த உயர்வுக்கு நேராய், மேன்மைக்கு நேராய் உங்களை கொண்டு செல்லக்கூடிய அழைப்பை தேவன் இந்த மாதம் தருவார். பார்வோன் அவனை அழைப்பித்தான். யோசேப்புக்கு எவ்வளவு நேரம் இருந்தது தெரியுமா? சவரம் செய்து வஸ்திரத்தை மாற்றத்தான் நேரம் இருந்தது. தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து அரண்மனைக்கு அழைத்து வரப்படுகிறார். இதுதான் தேவன் தயை செய்கிற காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம். யோசேப்புக்கு அன்று செய்தார், வாலிப மகனே உனக்கு இன்று செய்வார். அன்றைக்கு எஸ்தருக்கு செய்தார், வாலிப மகளே உனக்கு இன்று செய்வார். இது தயை செய்யும் காலம், உனக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று வாயை திறந்து ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியத்தை செய்வார். மறக்கப்பட்ட ஒரு காலம், தேவன் தயை செய்கிற ஒரு காலம். அரசன் யோசேப்பினிடத்தில் சொல்கிற இந்த காரியத்தை வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றார். என்ன ஒரு அருமையான வார்த்தை! உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு காலத்திற்கு பிறகு? 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஏன் அதற்கு முன் கேள்விப்படவில்லை? அது தேவன் தயை செய்த காலம். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் தயை செய்கிற இந்த காலத்தில் தான் தேவன் உங்களை குறித்த காரியங்களை எல்லாம் கேள்விப்பட வைப்பார். வாலிபனே, உனக்குள்ள திறமையை குறித்து கேள்விப்பட வைப்பார். உனக்குள் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து வைத்திருந்த அந்த கிருபைகளை குறித்து யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் கேள்விப்பட வைக்கிற தயை செய்கிற காலம். உடனே யோசேப்பு பணிவோடு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். அந்த ஒரு வார்த்தை தான் தேவன் அவனை உயர்த்துவதற்கு காரணமாயிருந்தது. யோசேப்பு சொல்லுகிறார், நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். யோசேப்பு சொன்ன வார்த்தையை வாசிக்க விரும்புகிறேன். 16வது வசனம். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றார். யோசேப்பின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை பாருங்கள், நான் அல்ல. எனக்கு அன்பானவர்களே, தேவன் தயை செய்யும் காலத்தில் நான் அல்ல ஆண்டவரே, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வாராக.
யோசேப்பு சொல்லுகிறான், ராஜா, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் நான் என்று என்னை நீர் மேன்மைப்படுத்தாதிரும். நான் அல்ல, உம் மந்திரவாதிகளுக்கெல்லாம் இது தெரியவில்லை. ஆனால் நான் சொல்லக்கூடும் என்றால் இது என்னால் ஆகப் போவதல்ல, என் தேவனால் இது ஆகும். நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்று சொல்லிவிட்டு சொப்பனத்தின் அர்த்தத்தை அழகாக விளக்குகிறான் யோசேப்பு. இது எப்படி வந்தது? தேவனால் வந்தது. தயை செய்யும் காலத்தில் உங்களுக்கு வேண்டிய எல்லா வெளிப்பாடுகளையும் தேவன் கொடுப்பார். நடக்க வேண்டிய வழிகளை தேவன் காட்டுவார். பிறருக்கு புரியாதவர்களை தேவன் உங்களுக்கு விளக்கி சொல்லுவார். பிறர் திகைத்து நிற்கிற காரியத்தில் நீங்கள் ஒரு முடிவை கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்தின் ஞானத்தை தருவார். If you believe, you will receive the miracles of God. நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய அதிசயங்களை நிச்சயமாய் நீங்கள் காண்பீர்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள் இந்த மாதமெல்லாம், இது எனக்கு கர்த்தர் தயை செய்கிற காலம். கர்த்தர் யாருடைய சிந்தையை கட்டி போடுவாரோ, யாருடைய மனதை திறப்பாரோ எனக்கு தெரியாது. ஆண்டவர் எனக்கு தயை செய்வார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்வீர்கள் என்றால் தயை செய்யும் காலத்தில் கர்த்தர் படிப்படியாய் 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 உங்களுக்காக கிரியை செய்வார். யோசேப்பு பார்வோனிடத்தில் சொப்பனத்தை விளக்கும் பொழுது தேவன் 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 என்று தேவனுடைய நாமத்தை சொல்லுகிறதை சில வசனங்களில் நாம் வாசிக்க விரும்புகிறேன். வசனம் 28, பார்வோனுக்கு நான் சொல்ல வேண்டிய காரியம் இதுவே, தேவன் தாம் செய்ய போகிறதை பார்வோனுக்கு காண்பித்திருக்கிறார். 32, இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் பார்வோனுக்கு இரட்டித்தது என்று சொல்லுகிறார். யோசேப்பு பார்வோனுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார், தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். இதையெல்லாம் சொல்லி முடித்தவுடன் அவன் உள்ளத்தில் என்ன ஏக்கம் வந்திருக்கும்? ஒரு நாள் பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னேன், சொன்னபடியே நடந்தது. சுயம்பாய்களின் தலைவனுக்கு சொன்னேன், சொன்னபடியே நடந்தது. இதோ இன்றைக்கு பார்வோனுக்கும் அவன் தேசத்துக்கும் நான் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லுகிறேன், அது சீக்கிரமாய் நடக்கும், உனக்கு சீக்கிரமாக நன்மை வரும் என்று சொல்லுகிறேன். எல்லாம் சரி, எனக்கு நன்மை வருமா என்று அவன் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். எனக்கு அன்பானவர்களே, என்ன நோக்கத்தோடு 2 ஆண்டு காலம் சிறையில் வைத்தாரோ, என்ன நோக்கத்தோடு 2 ஆண்டு காலம் ஜெபிக்கும்படி யோசேப்பை ஒரு சிறுமைக்குள் தள்ளினாரோ, அந்த தேவன் இப்பொழுது தயை செய்யும் காலத்தில் அவனையே அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினது மட்டுமல்லாமல் அவனுக்காக குறித்த நேரத்தையும் ஆண்டவர் கொண்டு வந்தார். தயை செய்யும் காலம் முடியும் பொழுது கர்த்தர் குறித்த நேரம் யோசேப்புக்கு துவங்குகிறது. அந்த குறித்த நேரத்தில் அற்புதமாய் அதிசயமாய் அடுத்து 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 யோசேப்புக்கு வந்த உயர்வை பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. சில வசனங்களை வாசிக்கிறேன், விசுவாசியுங்கள், நீங்களும் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அதிகாரம் 41 வசனம் 38, 39. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் அல்ல. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன் என்றான். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொன்னான். என்ன அற்புதமான உயர்வு பாருங்கள். யோசேப்பு மறக்கப்பட்டதை போல இருந்த காலம் முடிந்தது. அவன் அழுது அழுது புலம்பி புலம்பி ஜெபித்த காலம் முடிந்தது. தேவன் தயை செய்கிற காலத்தில் அருமையாய் ஆண்டவர் கிரியை செய்தார். இப்பொழுது தேவன் குறித்த நேரம் வந்தது. பார்வோன் சொல்லுகிறான், உன்னை போல தேவ ஆவியை பெற்ற வேறு ஒரு மனுஷனும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, யோசேப்புக்கு இந்த உயர்வை கொடுத்தது எது தெரியுமா? அவன் பெற்ற அபிஷேகம். வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் பேசுகிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து உயர்வு, மேன்மை, சிறந்த ஒரு நன்மை இவைகளெல்லாம் கேட்பதை விட, தேவனே உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது தேவ ஆவியானவர் உனக்குள் இருப்பார் என்றால் அவருடைய வல்லமையும் அவருடைய வரங்களும் உன் மூலமாய் செயல்படும். தேவன் உன்னை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல ஒருவனும் இல்லை என்று பார்வோன் சொல்லும் அளவுக்கு யோசேப்புக்குள்ளா இருந்த தேவ ஆவியானவர் மகிமைப்பட்டார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. உன்னை அரண்மனைக்கு அதிகாரியாக மாற்றினேன் என்று சொன்னார்.
உன்னை எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாய் மாற்றினேன். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னை விட நான் பெரியவனாயிருப்பேன். மற்ற எல்லா காரியத்திலும் என் ஜனங்கள் உன் வாக்கின்படியே அன்றி தன் கையையோ காலையோ அசைக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அரசனுக்கு அடுத்த நிலைமையை யோசேப்புக்கு கொடுக்கிறார். வசனம் 42 பார்வோன் தன் கையில் போட்டு இந்த முத்திரை மோதிரத்தை யோசேப்புக்கு எடுத்து போடுகிறார். அதன் பொருள் என்ன? யோசேப்பு, இந்த மோதிரத்தை பயன்படுத்தி தேசத்தில் நீ எந்த சட்டத்தையும் எழுதலாம். நீ சொல்லுகிறது தான் சட்டம். இவ்வளோ பெரிய ஒரு மேன்மை. யோசேப்பு, நீ சற்று நேரத்திற்கு முன்பு நீ அடிமையாயிருந்தாய். உனக்கு குறித்த நேரம் வந்தவுடன் உன் உயர்வை ஒருவருமே தடுக்க முடியவில்லை. உன்னை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாய் மாற்றுகிறார். பார்வோனின் அரண்மனைக்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுகிறார். சிறையிலிருந்து நீ இப்பொழுது சிங்காசனத்துக்கு வந்திருக்கிறாய் என்று அவன் உள்ளமே பரவசமாயிருக்கும். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறார். சிறைச்சாலையின் வஸ்திரம் மாற்றப்பட்டு மெல்லிய வஸ்திரம் தரிப்பிக்கப்படுகிறது. பொன் சரப்பணியை போடுகிறான். தன்னுடைய ரதத்தில் ஏற்றுகிறான். மக்கள் எல்லாரும் தெண்டனிட்டு பணிய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த உயர்வு தேவனால் வந்தது. சியோனுக்கு இறங்குவீர் என்று கண்ணீரோடு ஜெபித்த அந்த சங்கீதக்காரனின் ஜெபத்திற்கு பின்பகுதியை போல அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, நான் இந்த வார்த்தையை ஆழமாக விசுவாசிக்கிறேன். நான் இந்த வார்த்தையை முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவன் தயை செய்யும் காலமும் எனக்காக குறித்த நேரமும் வந்தது என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் வாழ்க்கை துணைக்கு, உங்கள் சந்ததிக்கு தேவன் தயை செய்யும் காலமும் உங்களுக்காக குறித்த நேரமும் வந்தது. தேவன் எப்படி பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்தாரோ அதே தேவன் யோசேப்புக்கும் மங்களமான உத்தரவு அருளினார். அது மங்களமான உத்தரவு மட்டுமல்ல, அது மகிழ்ச்சியான உத்தரவு, அது உயர்வின் உத்தரவு. இந்த மாதம் அதே தேவன் உங்களுக்கும் மங்களமான உத்தரவு அருளி செய்வார். உங்களுக்கும் மகிழ்ச்சியான உத்தரவை அருளி செய்வார். உங்களுக்கும் உயர்வின் உத்தரவை தேவன் அருளி செய்வார். நீங்கள் இந்த மாதமெல்லாம் சொல்லுங்கள், தேவனே, எனக்கு தயை செய்யும் காலமும் எனக்காக குறித்த நேரமும் வந்தது. எனக்கு நீர் மங்களமான உத்தரவு அருளி செய்யும். என் பிள்ளைகள் வாழ்க்கையில் மங்களமான உத்தரவு அருளி செய்யும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது யோசேப்பை உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளையும் உயர்த்துவார். வாலிப பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் எனக்கு இந்த மாதம் கொடுத்த பொழுது திட்டமும் தெளிவுமாய் சொன்னார். அநேக வாலிபர்களை நான் யோசேப்பை போல உயர்த்த போகிறேன். உன்னை தேசங்களுக்கு கொண்டு செல்வார். உனக்கு அரண்மனை போன்ற உயர்வுகளை ஆண்டவர் நிச்சயம் தருவார். நீ எதிர்பார்த்திராத மேன்மைகள், உயர்வுகள் உனக்காய் காத்திருக்கிறது. வாலிப மகளே, அது உனக்காய் காத்திருக்கிறது. நம்பிக்கையோடு இந்த தேவனை நீ பின்பற்றி இந்த வார்த்தைகளை இந்த மாதம் எல்லாம் அறிக்கை செய். மங்களமான உத்தரவு அருளி செய்தீரே, எனக்கும் மங்களமான உத்தரவு அருளி செய்யும். இது நீர் தயை செய்யும் காலம், இது நீர் எனக்காக குறித்த நேரம், எனக்கு கிரியை செய்யும் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் தயை செய்வார். கடந்த மாதத்தில் தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன் கடந்து செல்லுகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பார்கள் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். இந்த வார்த்தை கிடைத்து ஒரு சில நாட்களில் நாம் இப்பொழுது இருக்கிறோமே, இந்த பைபிள் கால் சென்டர், இந்த ஆலயம், இந்த அலுவலகம், இந்த இடத்தில் நாம் தொடர்ந்து இருக்க முடியாதபடி இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு அதிரடியான ஒரு உத்தரவை இந்த கட்டிடத்தின் உரிமையாளர்கள் எங்களுக்கு சொன்னார்கள். நாங்கள் மிகவும் திகைத்து போனோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் காலி செய்ய சொல்லுகிறார்கள், என்ன செய்வோம், எங்கு போவோம் என்று திகைத்து நின்ற பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, தடைகளை நீக்கி போடுகிறவன் முன் கடந்து செல்கிறார் என்று. நான் ஏற்கனவே முன் கடந்து சென்று விட்டேன். உங்களுக்கு நான் ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொண்டு எங்களை தேற்றினார். ஒரே வாரத்தில் ஒரு அருமையான விஸ்தாரமான ஒரு புதிய இடத்தை ஆண்டவர் காண்பித்தார். அந்த இடத்தை பார்த்து அதற்கு நாங்கள் சரி என்று சொன்ன நாளில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நினைத்து ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். ஆண்டவரே, மலை போல தடை வந்தது, ஆனால் தடையை நீக்கி எங்களை வாசலால் உட்பிரவேசிக்க நீர் அனுக்கிரகம் செய்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை நாங்கள் மனதார ஸ்தோத்திரிக்க தேவன் உதவி செய்தார். பிரியமானவர்களே, வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நிச்சயமாய் செய்வார். இந்த வார்த்தையை நம்புங்கள்.
உங்களுக்கு தயவு செய்யும் காலம், உங்களுக்காய் குறித்த நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் உங்களுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நான் அல்ல என்று உங்களை தாழ்த்தும் பொழுது அவரே இறங்கி வந்து கிரியை செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, உன்னதமான தேவனே, ஒவ்வொரு மாதமும் உம்முடைய வார்த்தையை கொடுத்து உம்முடைய அடியார்களை நடத்துகிறீரப்பா. பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலருக்கு 40 வருஷம் ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட சென்றது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட உம்முடைய பிரசனத்தினாலும் உம்முடைய வார்த்தையினாலும் எங்களோடு கூட நீர் நடந்து வருகிறதற்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொரு மாதமும் நீர் தருகிற வார்த்தையை பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அந்த மாதத்தை துவங்க எங்களுக்கு கிருபை செய்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி. நம்பிக்கையை இழந்த நேரத்தில் ஆண்டவரை மறக்கப்பட்டதை போல இருந்த காலத்தில் ஆண்டவர் தயை செய்யும் காலத்தையும் எங்களுக்காக குறித்த நேரத்தையும் கொடுத்து விட்டீர் என்று எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தைக்காய் நன்றி. தயை செய்யும் காலம் வந்தது ஆண்டவரே, குறித்த நேரம் வந்தது, உயர்த்தும் நேரம் வந்து விட்டதப்பா, அதற்காய் உமக்கு நன்றி. எப்படி யோசேப்பின் வாழ்க்கையில தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் உயர்த்தும் காலமும் வந்ததோ, அதே போல ஆண்டவரே உங்க பிள்ளைங்களுக்கு இது தயை செய்யும் காலமாய், தேவன் குறித்த நேரமாய், கர்த்தர் உயர்த்தும் காலமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, யார் யாருக்கெல்லாம் தயவுகள் வர வேண்டுமோ, யார் யாருக்கெல்லாம் தேவன் குறித்த நன்மைகள் வர வேண்டுமோ, இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் அவைகள் வருவதாக. யாரையெல்லாம் நீர் உயர்த்த சித்தம் கொண்டிருக்கிறீரோ, இது உயர்த்தும் காலமாய் இருக்கட்டும் ஆண்டவரே, இது தயை செய்யும் காலமாய் இருக்கட்டும் கர்த்தாவே, குறித்த நேரமாய் இருக்கட்டும், கர்த்தர் உயர்த்தும் காலமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறையா ஆண்டவரே. பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்த அதே தேவன் யோசேப்பை மறக்காமல் யோசேப்புக்கும் மங்களமான உத்தரவு அருளி செய்தீரே, அதே போல உம்முடைய ஜனத்தையும் மறவாதபடி அவர்களுக்கும் மங்களமான உத்தரவை தேவன் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறேன். உடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிங்க. இந்த மாதம் ஒரு விசேஷமான மாதமா இருக்கட்டும். வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன் இந்த காலத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று அற்புதங்களை செய்வீராக, மங்களமான உத்தரவுகளை அருளி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம். தேசங்களிலே வாசல்கள் திறக்கப்படுவதாக, வேலைகளுக்கான வாசல்கள் திறக்கப்படுவதாக, உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு வேண்டிய உயர்வுகள் வருவதாக என்று சொல்லி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க, உங்க வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. இரட்சகரும் மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. உங்களுக்கு தயை செய்யும் காலமும் உங்களுக்காக தேவன் குறித்த நேரமும் வந்தது. கர்த்தரை விசுவாசியுங்கள். தயை செய்யும் காலம் மட்டுமல்ல, குறித்த நேரம் மட்டுமல்ல, இது தேவன் உங்களை உயர்த்தும் காலமாயிருக்கிறது. வார்த்தையை விசுவாசியுங்கள். மங்களமான உத்தரவை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தின் மூலம் தேவன் உங்களை நடத்துவாராக. நீங்கள் இந்த செய்தியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது போல அநேகருக்கும் இந்த செய்தியை பகிர்ந்து கொடுக்க அன்போடு கூட கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.